ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு அல்வாவை கடையில் வாங்கி தான் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வந்துட்டு இந்த கோதுமை அல்வாவை நம்ம வீட்டிலேயே பண்ண போகிறோம். அதை வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ கடைசி வரை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு 1 கப்பு, ஸோ சீனி, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயிலு, ப்ளஸ்ஸு நெய், கொஞ்சம் முந்திரி, தேவைன்னா ஏலக்காய் பவுட்ரு போடலாம், இல்லைனாலும் தேவையில்லை, ஆப்ஷனல் தான், உங்களோட சாய்ஸ். வாங்க எப்படி இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனில் வந்துட்டு நெய் ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நம்ம இதுக்காக அல்வாக்காக எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்டை வந்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டு கலர் வர அளவுக்கு நம்ம வந்துட்டு இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன வெசல்ஸில் மாற்றி வச்சுக்குவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, ஸோ செகண்ட் டைம் அதில் நம்ம திரும்ப இன்னொரு டைம் பண்ண வேண்டியதில்லை. இது லாஸ்ட்டில் கார்னிஷ் போடுறதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா அந்த கலர் வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதில் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அந்த இதில் பாத்திரத்தில் நெய் இருக்குது. ஸோ அந்த நெய்யில் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோதுமை மாவு வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த ஃப்ரை பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நல்ல ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், நமக்கு ஒரு நல்ல ஒரு மணம் வரும் அது ஃப்ரை ஆகிடுச்சுன்னா. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி மாவு வந்து நல்லா லூஸ் ஆகிடும். அந்த மாவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம், சூடு ஏறினதுக்கப்புறம் அது வந்து அந்தளவுக்கு வர்ற வரையும் நம்ம அடி பிடிச்சிடாமல் ஸோ அதை நல்லா கிண்டணும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வரும்போது இதையும் நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே வெசல்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க சீனியை வந்துட்டு நம்ம இதில் போடுறோம். போட்டுட்டு அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணுறோம் அல்வாவுக்கு. ஸோ அது ஆகட்டும். ஸோ இந்த அல்வா ரொம்ப ஈஸிங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்டில். இந்த கோதுமை அல்வா வந்து பார்த்திங்கன்னா, பால் எடுத்து பண்ணுறது ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஸ்டைலு. இது வந்து பார்த்திங்கன்னா, டைரெக்டாக நம்ம கோதுமை மாவில் பண்ணுறது, அதாவது சப்பாத்தி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவில் வந்துட்டு நம்ம பண்ணுறது. வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதம் வரணுங்க. அந்த இது வந்துட்டு ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுனாலும் அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்த அல்வாவுக்கு. அந்த ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வந்துட்டு அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் கிளற போகிறோம். ஃபுல்லாக இதை வந்து கிளறும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி அடுப்பை வந்து ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சு தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட்டி விழுகாத அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிண்டுங்க. அப்படியே கட்டி ஏதாவது விழுந்தால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. ஃப்ளேமை வந்து அடுப்பை வந்துட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும். எப்படி அது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்கிறதுனால வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கட்டி சேராது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த பாருங்கள், இந்த இது வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்துட்டு அந்த ஒரு நம்ம ஃப்ரை பண்ணது, அதனால் மைசூர் பாக்கு மாதிரி அந்த ஒரு எல்லோ கலர் தான், ஷேடு தான் வரும். ஏன்னா அது வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து கோதுமை மாவு. ஸோ அதனால் ஒயிட்லாம் வராது, இந்த கலர் வரும். ஸோ இது நல்லா வந்து குக் பண்ணணுங்க. இதில் கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த அந்த அல்வாக்கு உண்டான இந்த ஃப்ளெக்சிபிள் வேணும். அதனால் கொஞ்சமாக நான் இப்போ ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதிலேயே நான் குக் பண்ணுறேன். ஃப்ளேமை வந்து நார்மலாகவே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா அல்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மினிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸாவது நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணோம்னா தான் அது கரெக்டாக அந்த அடுப்புலேருந்து நம்ம வெளியில் எடுக்கும்போது அந்த அல்வா அந்த டேஸ்ட்டும் சரி, நமக்கு அந்த சாப்பிடும்போது அந்த ஒரு ஃப்ளெக்சிபிளும் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக குக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது கரெக்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே பிடிச்சிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ இது பக்கம் ஒரு பக்கம் ஆனாலும் நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இந்த நம்ம அல்வாக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அந்த கலராக இருக்கட்டும், அந்த கேரமல்னு சொல்லுவோம். ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு, சீனி 1 கப்பு போட்டு. இப்போ நம்ம அந்த இதையும் ஆட் பண்ணுறோம். இதில் தாங்க அந்த ஃப்ளேவர் வரும். அல்வாக்கு உண்டான ஃப்ளேவர் வந்து நம்ம அடிக்கிற கேரமலில் தான் வரும். அதே மாதிரி அல்வாக்கு உண்டான கலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வரும். நம்ம சுகரை வந்து என்ன கலரில் நம்ம வந்து மெல்ட் பண்ணுறோமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இது வரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு, நம்ம வெறும் ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி கிண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் காஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக சீனியை போட்டிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கலர் வரும்.
ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த அல்வா கலர் வந்துருச்சு நமக்கு. வேறு எந்த கலர்ஸும் கிடையாது. ஸோ சீனியை வந்து கேரமல் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி கலர் வந்துடும். இன்னும் உங்களுக்கு டார்க் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை கொஞ்சம் டெம்பரேச்சர் கூட்டி வச்சு பண்ணோன்னா அந்த கலர் நமக்கு கேட்டுரும். இந்த டைம் வரும்போது நம்ம கொஞ்சம் அதில் கீ ஆட் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்வா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குக் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கீயில் தான் குக் ஆகும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது நமக்கு சரியான அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும். ஸோ சுகர் டைட் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு நமக்கு எதிர்பார்க்குற அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் வந்திருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற பதத்தை அடுப்புலேயே வைக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது எடுத்து வச்சிங்கன்னா தான் ஆறுச்சுன்னா கொஞ்சம் அந்த ஒரு நமக்கு அல்வா பொசிஷன் வரும் நமக்கு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும்போதே எடுத்து வச்சுக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, விட்டுறக்கூடாது. விட்டிங்கன்னா ஒரு மாதிரி சேர்ந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இறக்குற வரையுமே அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் சரியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ நம்ம வீடியோவோட நியர்பை எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது ஃபினிஷிங் பொசிஷன் வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து மாற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்படி ஈஸியாக அல்வா பண்ணுறதுன்றது தான். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸோ ஃபீட்பேக் எதாவது இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அல்வா எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூநட் வந்து நம்ம அது கார்னிஷ்காக போட்ட வேண்டியது. இந்த அல்வாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த ஆயில் ஃப்ளெக்சிபிள் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி. இதை எடுத்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு வந்து நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.